ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, இது திருச்செந்தூர் முருகன் மீது ஆணை. வரும் 14ஆம் தேதிக்குள் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். இந்த முருகப்பெருமான் காரணத்தோடு தான் இதோ உன் கண்ணில் பட்டுவிட்டேன். நிச்சயமாக உனக்கானதை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. கவலைப்படாமல் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் முருகா சரணம் என்று ஒரு 6 முறை பதிவிட்டு நான் சொல்வதை கேள். எதற்கெடுத்தாலும் மனக்குழப்பத்துடன் கடந்த சில மாதங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் நிம்மதியில்லை, பயம் சூழ்ந்து கொண்டது. முருகா, என்ன செய்வது? யாரால் இந்த நிலை எனக்கு என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நடத்துகிற உனக்கு இதோ இந்த முருகப்பெருமான் நல்லது சொல்லவும் நன்மைகள் செய்யவும் உன் இல்லத்திற்கு வந்துள்ளேன். உன்னை பிடிக்காதவர்களால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. அது உண்மைதானே? கூட இருந்தே கழுத்தறுக்கும் சந்தர்ப்பவாதிகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு சங்கடங்கள் நிறைய சூழ்ந்து உள்ளது. நிச்சயமாக நான் அதை அறிவேன். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று பார்த்து பழகு என் செல்லமே. யாருமே இந்த பிரபஞ்சத்தில் கெட்டவர்கள் இல்லைதான். சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக மாறிக்கொள்கிறார்கள். உனக்கு எது சரி எது தேவையில்லை என்று உன் முருகப்பெருமானுக்குத்தானே தெரியும். உன்னை எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று உன் மனதில் எந்த வகையில் உனக்கு நான் காண்பித்தால் நீ நேர்மறை வழியில் வருவாய் என்பதை நான் நன்கு அறிவேன். இதோ உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில், உனக்கான சுற்றத்தில் உன்னை சேர்ப்பேன். அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். துணிச்சலோடு தான் செயல்பட வேண்டும். நீ நல்ல நிலைமையில் வாழ்ந்து வாழப்போகிறாய். இனி உன் வாழ்க்கையில் இருள் சூழாது. நான் பார்த்துக் கொள்வேன். உண்மையாக மட்டும் இரு. உன் கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு. முயன்றால் எதுவும் செய்ய முடியும் என் செல்லமே. பிறகு உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். அப்படி இருக்கும் சமயத்தில் இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை, அச்சுறுத்தப் போவதில்லை. கூடிய விரைவில் நீ ஆனந்தமாகத்தானே வாழப்போகிறாய். உன் கனவுகள் எல்லாம் நனவாகும். உன் இல்லம் நோக்கி நான் வந்துவிட்டேன் அல்லவா? இன்று உனக்கான நாள்தான். வரும் 14ஆம் தேதிக்குள் உனக்கு நிச்சயமாக பெரிய அதிர்ஷ்டமான உதவி உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ வாழ்க்கையில் அந்த சமயத்தில் உச்சத்தை அடைவாய். உன்னை நான் விடவே விடமாட்டேன். உன் காரியம் எல்லாம் கைகூடப் போகிறது. கஷ்டங்கள் நிரந்தரம் என நம்பி மட்டும் வாழ்ந்து விடாதே. நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே. கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். உன் வாழ்வில் இனி எல்லாம் சந்தோஷம்தான். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. எவர் என்னை முருகா முருகா என்று மனதார நினைக்கின்றாரோ அவருக்கு எப்போதுமே துன்பம் நேராது. நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் ஏராளம். வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என் செல்லமே. என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு. என் ஆசீர்வாதத்தால் உனக்கு ஒரு இரட்டிப்பு நன்மை இதோ உன் இல்லம் தேடி வரப்போகிறது. நிச்சயமாக அதை அடைய இந்த முருகப்பெருமான் துணையாக இருப்பேன். பல ஆண்டுகளாக நீ உன்னுள் புழங்கிக் கொண்டிருக்கும் விஷயத்திற்கு நல்லதொரு முடிவு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுக்கள் துவங்கும். தடைப்பட்ட காரியத்திற்கு நல்ல விடை கிடைக்கும். உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னையே தேடி வருவார்கள். எதிர்பாராத நல்ல உறவுகள் கிடைக்கும். நிச்சயமாக உனக்கு அருமையானதா பொழுதாகத்தான் இருந்து விடிந்திருக்கிறது. அற்புதமான நிகழ்வுகள், அதிசய செய்தி, மனதை குளிரும் செய்தி, வேலை கிடைக்க உத்தரவு, திருமண பேச்சு, குழந்தை பாக்கியம், நல்ல உறவு, நல்ல வருகை என நிச்சயமாக ஒவ்வொன்றாக நல்லதுதான் நடக்கும். ஆம் செல்லமே, உன் செயல்களில் உள்ள நேர்மைக்கான பரிசு இந்த வாழ்க்கை உனக்கு தரவில்லை என்று வருந்துகிறாய் அல்லவா? அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. எப்போது உன் மனம் கவலையிலிருந்து வெளிவந்து சந்தோஷமாக இருக்கிறதோ அப்போது அது உன் கையில் வந்து சேரும். உனக்கான பரிசை நான் உருவாக்கிவிட்டேன். நீ மனதை மகிழ்ச்சியாக வைத்து அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. சமயத்தில் உன் துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது என்று நீ மனதார என்னை முருகா முருகா என்று என்னை அழைத்து விடுவாய்.
இனிதான் உன் வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பமாகப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் இன்னொன்று சொல்லட்டுமா? வசதியாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் சொந்தங்களை நம்பாதே. வசதியாக இருந்தால் வாழ்த்தி பேசுபவர்கள், வறுமையில் இருந்தால் தாழ்த்தி பேசுவார்கள். இதுதானப்பா உலகம் என்று அந்த சமயத்தில் நீ உணரும் பட்சத்தில் நான் உனக்கு பல நிகழ்வுகளை நடத்தி காண்பித்து இவர்கள் இப்படித்தான் என்பதை உனக்கு நான் சுட்டி காண்பிப்பேன். கவலைப்படாதே, எப்போதும் இந்த முருகப்பெருமான் உன்னோடு தான் இருப்பேன். இனி உனக்கு ராஜயோகம் வரப்போகிறது என் செல்லமே. உனக்கான வாழ்வில் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. ஒன்று, எதற்காக நீ நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாகப் போகிறது. 2வது, உன்னுடைய மிக முக்கியமான கர்ம வினை ஒன்று தீரப்போகிறது. இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால், உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பாய். மனம் அமைதி அடைவதை நீ உணர்வாய். இந்த 2 நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியான பாதையில் செல்கிறாய் என்பதுதான் அர்த்தம் என் செல்லமே. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் வந்து உன்னை வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் போது உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் இந்த முருகப்பெருமான் நான் தானே. உனக்கான வேண்டுதல்கள் சற்று தாமதமாகவே நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன். எதற்கும் கலங்காதே. ஆம் செல்லமே, நீ என்னுடைய ஆலயத்தில் ஒருவரை சந்திப்பாய். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய். உனக்கான உதவியை உன் வீடு தேடி நான் அனுப்பி வைப்பேன். நீ பயணம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். உணவு வேண்டி வருவோரை வயிறு புடைக்க பசியாற்றி அனுப்பிவிடு. அவர்களை காக்க வைக்காதே. 1000 ஜென்மங்களின் புண்ணியங்கள் உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு என்னை வேண்டுபவர்களின் துன்பங்களை போக்கி அவர்கள் நலமோடும் வளமோடும் வாழ இந்த முருகப்பெருமான் அருள் புரிவேன். உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பு அல்லவா? உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது. ஆம் செல்லமே, நீ நல்ல நிலைமைக்கு வந்து விட்டாய். உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது. ஆம் செல்லமே, திடீர் திருப்பத்தால் உன் வாழ்க்கை வளமாக மாறும், ஜொலிக்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு. முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.